டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு வறுமை எமது முன்னேற்றத்துக்கு தடையில்லை என்ற தலைப்பில் எமது நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த முடியும் என்பதை விளக்க விரும்புகிறேன். நாம் எமது துன்ப துயரங்களை சந்தித்தோ அல்லது எங்களது பொருளாதார நெருக்கடியை சந்தித்தோ அல்லது ஏதாவது இடையூறுகளாலேயோ எமது முன்னேற்றத்துக்கு அவை முட்டுக்கட்டையாக எண்ணி எமது முன்னேற்றத்தை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள நினைப்பது மாபாதம் அல்லது பெரிய தவறு. வாழ்க்கை என்பது முன்னேறத்தான், ஒருவரும் அதே நிலையில் இருப்பதற்கல்ல. இருந்த நிலையை உயர்த்துவதுதான் வாழ்க்கை. இருந்த நிலையிலிருந்து கொஞ்சம் முன்னேறாண்டா நாங்கள் இருந்த நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்து விட்டோம், அல்லது இருந்த துக்கம் துயரங்கள் சோகங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியாக வந்து விட்டோம், மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம், அதுதான் எங்களோட முன்னேற்றம். ஆகவே சின்ன வருவாயில் இருந்த நாங்கள் கொஞ்சம் பெரிய வருவாய்க்கு வந்துட்டோம். ஆகவே இந்த முன்னேற்றங்களுக்கு வறுமை என்பது தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே ஒன்று, நடந்தோ ஓடியோ முன்னேறுதல் இடநகர்வு, கொஞ்சம் முன்னேறி இருக்கும். அடுத்து கல்வி தகுதியை கூட்டுவது அறிவுசார் முன்னேற்றம். அடுத்து நானாவித திறமைகளை வளர்த்தல், அது மிஷலேனியஸ் நாலேஜ் என்று சொல்லுவோம். பலவித அறிவை நாங்கள் வளர்த்து கொள்வது. மூன்றாவது வாழ்க்கை தரம் மேம்படுத்தல், வாழ்வில் முன்னேற்றம். வரவை கூட்டி செலவை குறைத்து பணத்தை மேம்படுத்தல், பணத்தை சம்பாதித்தல், அதுவும் ஒரு முன்னேற்றம். ஆகவே உன் உள்ளத்தில் மனத்தில் நீ என்னவாக முன்னேற நினைக்கிறாயோ அவ்வாறு உன்னால் முன்னேற முடியும். இதற்கு வறுமை ஒரு தடையல்ல. விடாமுயற்சியும் ஓயாத பயிற்சியும் முன்னேற்றத்தின் ஊக்க மாத்திரைகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னேறுவதற்கு முன்னர் முன்னேற்ற படிகளை கற்க வேண்டும். நாம் முன்னேற வேண்டும். எந்த நிலைக்கு உயர வேண்டும்? பணக்காரனாகவா, அல்ல படித்தவனாகவா, அல்லது பெரிய பேச்சாளராகவா, பெரிய எழுத்தாளராகவா, இல்லை பெரிய சமூக தொண்டனாகவா, எவ்வாறு நீங்கள் முன்னேற போறீர்களோ அந்த முன்னேற்றத்துக்கான படிகளை வன்பாய் அடுக்கி கொண்டு போகும். அப்ப அந்த முன்னேற்ற படிகளுக்கு வறுமை என்ன குழப்பம் செய்யும்? வறுமை குழப்பம் இல்லை, எங்களோட தன்னம்பிக்கை இருக்கணும். எங்களோட தன்னம்பிக்கையின்படி நாங்கள் படித்தறிவு பட்டறிவு எங்களோட அனுபவ தெளிவு நுட்பங்கள் அவ்வளவையும் பாவித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற முயற்சிக்கலாம். அப்போ முன்னேற்றத்தை நாங்கள் எதால் தூண்டலாம்ன்ற ஒன்று வருவாயிட்டுவது மகிழ்ச்சியாக வாழத்தான். அடுத்தது பேராசையை தவிர்த்தல், சேமிப்பை பெருக்கலாம், அது வறுமையை போக்கி செல்வந்தராக மாறுவதற்கு ஒரு முன்னேற்றம். அது உயர்ந்த பதவியில் எட்டி பிடிப்பதற்கு கல்வியை கேட்டு தொழிற்பயிற்சியை மேற்கொண்ட உயர்ந்த பதவிக்கு போகலாம். போட்டி என்று வந்துவிட்டால் முயலாமை கூடாது. முயலை போல பாய்தல் இல்லை, ஆமையை போல ஊறுதல், அந்த ரெண்டும் நாங்கள் முயலாமை என்று சொல்றோம். ஆகவே முயல் என்பது பாய்ச்சல் வேகத்தில் போகணும் என்றாலும் உடனடியாக முன்னேற முடியாது, ஆமை வேகத்தில் ஊன்றாலும் முன்னேற முடியாது. இந்த கணப்பொழுதிலும் நிதானமாக தக்க சூழலில் சரியான சமயோக முடிவு எடுத்து முன்னேற பழகுதல் தான் தேவை என்பதை கூறிக்கொண்டு, சிறு தொகை பணத்தை வைத்துக்கொண்டு சின்ன வித்து தேறுகிற ஒரு லாபத்தை வச்சுக்கொண்டு பெரிய முதலீடெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னா, ஒரு படத்தில் அர்ஜுன் ஒரு பிச்சை எடுப்பார், ஒரு மாணவர், ஒரு சின்ன பொடியன். அப்போ அர்ஜுன் என்ன செய்கிறான்னா, ஒரு பேப்பரை வேண்டி கொடுப்பார், இதை ஒரு 5-10 கூட வச்சு வில் வருமண்டு, அப்படியே 5 பேப்பர் வேண்டி கொடுக்க, அவர் அப்படியே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், இதையும் வேண்டி கொண்டு கொஞ்சம் கூட தாங்கன்னு சொல்லி கேளுங்கண்டு அவர் கொடுக்க காசு மிச்சம் பிடிச்சு அந்த பொடியன் பெரிய ஆளாக வாடுற மாதிரி இந்த திரைப்படத்தில் காட்டுறோம். இவ்வாறு வறுமை என்பது நமக்கு தடையல்ல, முன்னேற்றம். இவ்வாறு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். அவை முன்னேற்ற படி அறைந்து உள்ளத்தில் அடிக்கடி மீட்டு பார்க்கணும் அந்த படிகளை. அதன்படி நாம் முன்னேறுகிறோமா என்று செயலை நாங்கள் மேற்கொண்டு முன்னேற பழகுங்கள்.
வெற்றி நிச்சயம். வறுமை எமக்கு தடை அல்ல, அதையும் கடந்து முன்னேற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.